ஆலங்குளம் அருகில் உள்ள மருதம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழை பனை விவசாயி பனையேறும் தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டது போலீசார். ரவுடி போலீஸ் சுட்டு அதன் அவர் இப்போது படுகாயமுட்டு உயிருக்கு போராடுகிற நிலையில மருத்துவமனையில இருக்கிறாங்க. நான் இந்த வார்த்தையை நானே அரசு வழக்கறிஞராக இருந்தேன். இது மாதிரி ஒரு அநியாயத்தை நான் பார்த்ததே இல்லை. பணியேறி பழச்சி பதனியர் இருக்கிறார். அவர் தவறு செய்திருந்தா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நிராயுத பணியா இருந்தவரை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க. லாட்டிக்குளத்துல கற்பழித்தவரை சுட்டு பிடிக்கல. அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னும் இந்த சாரை பிடிக்கல, பிடிச்சவரையும் சுட்டு பிடிக்கல. மடப்புறம் அஜித் குமார் அவரை கொலை செய்தவர்களை துப்பாக்கி அதையும் அவர்களையும் துப்பாக்கி பதம் பார்க்கல. தமிழ்நாட்டில் எத்தனையோ கற்பழிப்புகள், எத்தனையோ கொள்ளைகள், யாரையுமே சுடல. ஆனா ஒரு அப்பாவி பனை தொழிலாளிய துப்பாக்கியால சுட்டு இன்னைக்கு அவர் அந்த தொழில் செய்ய முடியாதபடி உயிருக்கு போராடுகிறார். தனிப்பட்ட முறையில இந்த சப் இன்ஸ்பெக்டரை நான் குறை சொல்லல, ஏன்னா அரசாங்கம் அப்படி இருக்கு. ஆனா நான் தனிப்பட்ட முறையில சப் இன்ஸ்பெக்டர் மேல குறை சொல்லல. இந்த அரசாங்கம் தவறான அரசாங்கம். அதனாலதான் இதுவரை அரசு தரப்புல யாராவது பாத்திருக்காங்களா? ஐயா, இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாருல்ல, இருக்காரா? எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்கல்ல. இந்த ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பார்த்தாரா? மனோஜ் பாண்டியன் பார்த்தாரா? பார்க்கல. இந்த பொறுப்பு அமைச்சர் இருப்பாங்களா, பார்த்தாங்களா? இல்ல. கல்வெட்டு திறக்கிறதுக்கு, கட்டடத்தை திறக்கிறதுக்கு, ரோட ஓபன் பண்றதுக்கு, கமிஷன் வாங்குறதுக்கு மட்டும் ஓடோடி வந்துருவாங்க. ஆனா ஒரு அப்பாவி ஏழை தொழிலாளி, பனையேறும் தொழிலாளிக்கு இந்த நிலைமை. அவரை பார்க்கல. ஆனா ஏற்கனவே ஒரு போலீஸால தாக்கப்பட்டு படுத்திருக்காரு. அவரை பார்க்க கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. எனக்கு தெரியல இது எங்க இருந்து உத்தரவு வருதுன்னு தெரியல. நீங்க ஹிட்லர் அரசாங்கத்துல ஜெஸ்டபோன்னு ஒரு போலீஸ் இருக்கும். அவங்க அந்த ஜெஸ்டபோ போலீஸா தமிழ்நாடு மாறிட்டான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் 15-20 நாள்ல அதிமுக அரசாங்கம் தமிழ்நாட்டுல இதே போலீஸை வச்சுதான் அரசாங்கம் நடத்த போறோம். கடந்த 10 வருடங்களா, இதுக்கு முன்னாடி 10 வருடங்களா இந்த போலீஸ் வச்சுதான். அப்போ அப்படிலாம் நல்லா இருந்த போலீஸ் ஏன் இப்படி மாறினாங்க அப்படின்னா அரசாங்கத்தை நடத்துவதோட தவறு இருக்கு. இதுல இன்னும் காம்பன்சேஷன் எதுவுமே கொடுக்கல. யாருமே அரசாங்கம் தரப்புல பார்க்கல. எந்த தைரியத்துல ஓட்டு கேட்கலான்னு திமுக அரசாங்கத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. நியாயம் அநியாயம் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு மனிதாபிமானம் வேண்டாம், பார்க்க வேணாம். இதுவரை பார்க்கல. ஓடி ஓடி போய் பாப்பீங்களா? எல்லா ஊர்லயும் போய் பாப்பீங்களா? இப்பவே இங்க வரல. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் பார்க்க வந்திருக்கேன். டாக்டர் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்காருன்னு எனக்கே உத்தரவு போட்டா. டாக்டர் அப்படி சொல்லல, டாக்டர் அனுமதித்தார், நான் பார்த்தேன். ஆனா போலீசார் அதை தடுக்கிறாங்கன்னா எதுக்கு பயப்படுறீங்க? அப்போ இந்த அரசாங்கம் வலித்தவனுக்கு தான் இந்த அரசாங்கமா? திராவிட முன்னேற்ற கழகம் பணக்காரங்களுக்கும் வலித்தவங்களுக்கும் ஏழைகளுக்கு இல்லையா? இருக்கும். சட்ட ரீதியாக அவருக்கு நிவாரணம் பெற்று தருவோம், அவருக்கு உரிய இழப்பீடுகளை பெற்று தருவோம் உறுதியளிச்சிருக்கேன். சம்பவம் நடந்துருச்சு. அப்ப அதுக்கு பொறுப்பேற்று ஏதோ நடந்துருச்சு, நாங்க நீதி விசாரணை நடத்துறோம், தவறுக்கு வருந்துகிறோம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கா? ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? அதுல நடந்துகிட்ட மனிதாபிமானமற்ற முறை, அதாவது இரக்கமே இல்லாம மனிதாபிமானமற்ற முறையில நடந்துகிட்டதான் செயலை நாங்கள் கண்டிக்கிறோம். அதான் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னா இது துப்பாக்கி சூடோட மோசமா எல்லாம் இருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி ஹிட்லருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிற மாதிரி கெஸ்டபோ மாதிரி இந்த போலீசார் நடந்து கொள்வதற்கு இவங்களுக்கு துணையா நிற்பது யார்? இதுதான் எங்க கேள்வி. பார்க்க விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சூப்பரண்டா போலீஸ் எப்படி உத்தரவு போட முடியும்? இது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? மருத்துவமனை. இப்போ இங்க இருக்க போலீஸால அவர் உயிருக்கு ஆபத்து நேராதுன்னு என்ன நிச்சயம்? எனக்கு இப்போ சந்தேகம் வருது. அவர் உயிருக்கு உத்தரவாதம்னா நாங்க நாளைக்கு நீதிமன்றத்தை அணுகலாமா? அவர் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு அணுகலாமாங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்காங்க. நீங்க பாத்தீங்க என்ன நடந்துன்னு பாத்தீங்க இல்லையா? அப்போ